ஏற்பாடு மேய்க்கிற மாதிரி பேசி விடுவான் அவனுங்களா அந்த மாடி சாத்தில வீட்டு போய் வந்து ஊமுங்க அதுக்குதான் வந்துக்கிறப்பா அதுக்குதான் வந்துக்கிறப்போ வந்து கீறேன் வந்து கீறேன் எங்க வந்து கீற அவள்தான் பூட்டு தீக்க செவிடியா அவ்வளவுதான் டேய் ஆனா ஏண்டா அடிக்கிறானா அவனுக்கே மூளை இல்ல திட்டி கொடுக்குறானா அவனுக்கு டேய் உனக்கு நல்ல கட்டி வருன்ற அடிக்கிறவா சத்தியமா வராதுடா அடிக்கிறவா சூப்பருங்க அதான் ஆம்பளை மாதிரி அடிச்சுக்கிறேன் இதுக்கு முன்னா ஒட்ட மாதிரி அடிச்சுக்கிறாங்க சூப்பர் ஓ தாயே அம்மா எங்க இப்ப அந்த வேலைக்கு எங்க வேலை அச்சர் அவரியா நீ புடிச்சு கை வலி ஓ தாயே அப்புறம் அம்மாடா தாயே ஆட்ட சபை நோட்டு வருவார் ஆட்ட சபை நோட்டு வருவார் ஆயிரத்தில் ஒன்றா புலவர் ஒரு பக்கமாரி என்ன தரங்க ஐயா பேச கம்பெனி அடிச்சுக்கிறீங்க காய் தார்த்தா உயிர் மிஞ்சமா இல்ல காய் தார்த்தா உயிர் மிஞ்சமா நீ எப்படி சொல்லலாம் எப்பரா சொல்லலாம் மத்த பேர்லாம் இல்ல காய் தார்த்தா அது உயிர் மிஞ்சமா எப்படி சொல்லலாம் காய் தாக்கணும் எப்பரா சொல்லலாம் இதை யார் சொன்னது சொல்றா சொல்லுங்க அதான் கேக்குறேன் ஓய்வு போறப்போ இல்ல மாடு காசு வந்து கவு தெரியுதா இல்ல பேசு தாமல் தட்டுல அங்க ஓடி இருக்கும் தமிழுக்கு போது ஆட்டி அம்மா ஆட்டி அழகாக வருந்தார்கள் எப்படி ஆட்ட சபையில் ஆயிரத்தில் ஒன்றாம் அதுவே பூத்த மலர் தண்டாமரத்தில் 20,000 கோடிக்கு ஒருவர் உண்டாகலே உண்டே இரு இல்லை என்றால் நல்ல வார்த்தையில் வந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீய வார்த்தையில் வந்த போது சிக்க இருக்க வேண்டும் அத உடனே சிக்க ஆமாங்க அததான் சொல்லியிருக்காங்க தமிழுக்கு முதல் ஆமா அவை புலாட்டி அவை பராட்டிடா அவை பராட்டி சேர சோழ பாண்டியன் இல்லையா பாண்டிய சபையில அந்த புலமையில தேர்த்து பெற்ற புலமையில தேர்த்து பெற்ற அந்த ஆடவர்களும் பாண்டிய சபைகளை சென்று அமர்ந்தார்களாம் பார்த்தது அவை பராட்டி நம்மள புலமையில தேர்ச்சி அடைஞ்சிருக்கோமே நம்மளால முடிஞ்ச விடு கதைய அங்க போய் சொல்லிட்டு அதான் நமக்கு பரிசு பெற்றாலும் அப்படி என்று அந்த சபைக்கு அவை பராட்டி போறாங்க இத பார்த்தார் கம்பர் எப்ப பண்றாரு தேனி கம்பம் கம்பர்ரா புலமையில சேர்த்து பெற்ற கம்பர் வீட்டுல இருக்கக்கூடிய கட்டு தறிய கவி பாடும் டே கம்மா கம்பர் வீட்டுல இருக்கக்கூடிய கட்டு தறிய கவி பாடுமா அவர் ஏற்படுத்தி உள்ளத கட்டு தறிய கவி பாடுறான்னா அப்ப அந்த கம்பர் எப்பேற்பட்டது ரொம்ப பெரிய ஆளா செய்யுது என்னத்துல ஏற்பாடு போயிட்டு புலமையில சேர்த்து பெற்ற கம்பர் பார்த்தாரு ஆடவர்கள்
புலவர்கள் சூழப்பட்ட இந்த சபையில ஒரே ஒரு பெண்பால் அச்சமிட்டு வந்திருக்காங்களே அவங்களுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படி என்று அந்த அவை பிராட்டிக்காக ஒரு விடுகதை போடுறாரு. நானு நீரின் அலை மேல ஒரு காலிலே 4 இலை பந்தல்லடி டீ போட்டு பேசிட்டாரு. யார அவை பிராட்டியை பார்த்து புலம்ப மூலியமாக டீ போட்டு பேசினாரு. இத கேட்ட அவை பிராட்டி அவங்க பதில் வடி கொடுத்தாங்க. அரே எட்டேகா லட்சணமே எவன் ஏறிய வாகனனே குலராமன் தூதுவனே அட குட்டி செவரு யாரையடா நீ சொன்னாயடா அது ஆரா கீரையடா. ஒரே ஒரு டீ போட்டு பேசிட்டாரு கம்பர். பார்த்தாங்க அவை பிராட்டி. ஆராகிரி பாத்திருக்கியா? எங்க இருக்கும்? அது எப்படி இருக்குன்னு உன்னை கேட்டேன். எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். எங்க நீர் சென்னிதா இருக்கும், வாய்க்கால இருக்கும், இல்ல குட்டையில இருக்கும், ஏரியில கூட இருக்கும். அந்த அரைக்கிற அது எப்படி இருக்கும்? 4 இலையா இருக்கும். அப்ப சொல்லலாம் நீ இல்லையா? அது சேற்றில வேறு ஒன்று. அது எவ்வளவு உயரம் தண்ணி இருந்தாலும் ஒரு கால் வடிவத்துல நீரின் மேல வந்து 4 இலை வடிவத்துல இருக்கும். அந்த ஆராக்கீரை இல்லையா? அந்த ஆராக்கீரை ஓமனம் காட்டி அந்த கம்பெனி ஆராக்கீரை கோமனம் காட்டி கோமனடா ஒம்மனம் கோமனம் அந்த ஆராக்கீரை ஒம்மனம் காட்டி கம்பரு நீரின் அலை மேல ஒரு காலிலே 4 இலை பந்தலடி டீ போட்டு பேசிட்டாரு. இத கேட்ட அவை பிராட்டி எட்டேகா லட்சணமே யமன் ஏறிய வாகனனே. எட்டேகா லட்சணம் என்ன? கைதியே. யமன் ஏறிய வாகனனே. கைதியே எருமக்கடாடா. யமன் ஏறிய வாகனனே குலராமன் தூதுவனே அட குட்டி செவரு யாரையடா நீ சொன்னாயடா அது ஆரா கீரையடா. எப்படி இல்லையா? நம்ம தான் அதுக்காக தெரிஞ்சிருக்கோம். அப்படி என்று அலட்சியம் எண்ணக்கூடாது. ஆமா வல்லவனுக்கு வல்லவன் கூடுமாயுதம் புல்லு ஆயுதம். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு. அத மாதிரி அப்பேர் வட்ட புலவர்கள் சூழ்ந்திருக்க முடியாத இந்த சபை, இந்த சபையில வந்திருக்கூடிய ஆசை பேர் வழி பார்த்தா பெரிய மட்டுமே தெரியுங்க. பசங்க அது குளம். இது குளம். பசங்க பேண்ட் கழுவுறது குளம். குளம். நான் சொல்வது குளம். குளம். அச்சம்பத்து வருது பாரு. தீனி கூட தூள் எங்க வந்து எங்க வந்துச்சு? எங்கடா? ஓ இங்க. அட அட இருக்கடா. மொத்த தெருல விடு. ஏடா. நான் சொல்றேன்.
ஏன்டா பாவம் அவனை இவனா பாவம் இவனா பாவம் நீ தான் மயில் இல்ல மூணாச்சுக்கு உனக்கு ஆமா யார் இல்லன்னு சொன்னா எப்படி இருக்கா நல்லா இருக்கு. சரி போக இப்ப எதுக்கு வந்த நீங்க கூப்பிட்டா வர வழித்தானா மந்திரி கூப்பிட்டாருன்னா எதனா ஒரு அஞ்சு வேலையா இருந்தா கூப்பிட்டா வரலாம். ஆமாங்க. இப்ப எதுக்காக வந்தீங்க? ஐயா கூப்பிட்டாருன்னு சொன்னாருங்க. நானும் கூப்பிட்டுதான் அவங்க நானா கூப்பிட்டான் இல்லங்க 2 மாசம் பென்ஷன் காசு வாங்கியா ஏன்னா அவன் கேட்கலையாதா அவன் கேட்கலையாதா என்னுடைய மதிய சஞ்சராய் போல நடு கூடிய பாண்ட மகாராஜனுக்கும் பிரதி என்று சொல்லப்படியான சுத்தமா தேவி சுத்தமா தேவி ஆள் வேணும் சுந்தனா எழுந்துக்க மாட்டாங்க அவங்க தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளு நேத்தான் உட்கார வச்சு வந்த ஒண்ணு என்னத்தா எங்க ஆயாவா இம்மன்னால உட்காரது வந்து எங்க வந்துங்க உட்கார வச்சு எப்படி உட்கார வச்சுட்டு வந்தா பச்சை கட்டி கட்டியா உள்ள மூல உட்கார வச்சுருக்கிறேன் மொதல் வயசுக்கு வந்துருக்குது நேத்தான் யார் அது எங்க ஆயா அது வயதுக்கு வரது எப்படி ஆயாவாச்சா எங்க ஆயா இல்ல வயதுக்கு வராதா அது எப்படி ஆயாவாச்சு தாத்தா போய் மெச்சுக்கிறாரு அவர் மெச்சு மேல வந்துக்கிறா போடுங்க அப்படி பாண்ட மகாராஜனுக்கும் பிரதேசம் சொல்லப்படியான சுத்தமா தேவி அம்மையாருக்கும் ஐவே ராஜாக்கள் பிறந்தோம் ஐவே ராஜாக்களிலே ஜனமருக்கு நான் வீமேஸ்வரன் சொல்லிக்கிறேன் முறையில கல்வி சாலை நான் மட்டும் கிடையாது நாங்கள் ஒரு 5 பெரிய தந்தையாக கூடிய ராணிகளுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் அவங்களுக்கு பிறந்தது ஒரு 105 பிள்ளைகளும் கல்வி சாலை சென்று கல்வி பயின்று அரண்மனைக்கு வருகின்ற போது வரக்கூடிய வழியில பெருத்த நாவல் விருட்சம் அந்த நாவல் விருட்சத்திலே அந்த 99 பிள்ளைகளும் அவர் நினைக்கிறாரு 99 தம்பிமார்களை மட்டும் இருக்கான் ஆளுக்கு ஒரு கனி பாய்ச்சி போட்டாவே அதே நம்மளால புசிக்க முடியாது நம்ம ஏன் மரம் ஏறணும் அப்படி என்று அந்த நாவல் மரத்தடியில நின்று ஆனா வந்து பாத்துக்கிறாரு குரங்குட்டி மாரி குரங்குட்டியா பாக்கலாம் தம்பிங்க போடுவானுக்கா அப்படி என்று மேல கண்ணு விட்டதா வழியாக பாத்துக்கிறாரு ஒருத்தனா 2 பேரை மரத்து ஊதியத்துக்கு உத்தியோகம் பாக்குற கம்பெனி ஒரு அண்ணன் வெளியே கீழே நின்று பாத்துக்கிறாரு 99 பேர் இருக்கு மேல அண்ணன் கீழே பாத்துக்கிறாரு கனி பச்சு போட்டா அப்படி சொல்லு கேட்கலாமா ஊதியத்துக்கு உத்தியோகம் பாக்குற கம்யூனிட்டி கேட்கலாம்டா எங்களுக்குள்ள 1000 இருக்கும் இன்னைக்கு விரோதம் வந்தது இப்ப நீ அண்ணன் வச்சுக்க ஒரு 5 பேர் உண்மைதான் ஒரு 100 பேர் நாங்க 100 பேர் மரத்தை வளர்க்குறோம் நீ பெரிய ஆளு 5 பேர்ல நீ எனக்கு அண்ணன் மரத்தை வளர்க்குறேன் தம்பி இருக்கிறான் மணிகண்டா ஒரு கனி பறிச்சு போடுறான் நான் கேப்பேன் தான் கேப்பல்ல அண்ணனாச்சே நான் போட்டதானே உனக்கு உண்மைதான். அப்ப என்ன சொல்ல வேண்டியது உனக்கு மஞ்சள் சேர வச்சுக்க ஆமா என்ன கேப்ப கூட போய் ஒண்ணு போறனா பாடுறா அது யாரா இருந்தாலும் கேட்பாங்கடா மச்சவன் சொல்லு கையில நீ அடிச்சு போனா காய்ச்சல வாங்கிக்க அது ஏடியாதா வராது மேல புடிச்சிடுவேன் போடு கை கடை கையை கடை போடுறேன் போட்டு பரவாயில்ல இந்த ஜாஜாவை சூத்து கரெக்ட் ஆம்பளை மாதிரி அடிக்கிறாரு அப்பதான்
ஐயோ ஐயோ அண்ணாமலை 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 மம்மாளுக்கு கட்டா என்ன காட்டி தெரியலையா அறிவாளம் காட்டா இப்ப வாதியாரா என்ன ஆச்சு உனக்கு பாஞ்சு போய் இருக்கு ஏண்டா இல்ல அவங்க அமல் பண்ணி ஊன போட மாட்டேன் அவங்க டேய் என்னடா இது காடா பாத்து அது மாட்டோம் பாத்து போடு ஏய் அன்னைக்கு இப்படி எங்க மனதை ஏறி உட்காந்து கர்மாந்திரமா பாய் சூட்டிங் கிஞ்சி போய் தமிழனை பார்க்க வைத்து இவனுக்கு மட்டும் நாவ கடி போதிக்கிறார்களே அப்படி என்று என்னுடைய மனத்தை எல்லாம் என் பாதங்களை ஆமாங்க அந்த நாவல மக்கள் அடுத்தது ஐயா ஐயா கேடி மேல போய் அந்த நாவல மக்களுடைய ஒச்ச அவர் ஒதிக்கிறார் அவர் நிலவே மூச்சால உயிருக்கு பாரு என்ன பண்ணா ஹாய் கனி பூவு பிச்சி குச்சி எல்லாம் கொண்டு போடு வேற ஒத்து ஒத்து விழுந்து எழுந்து ஆமாங்க அப்பவே மனசுல போறவன் நினைச்சான் யாரு துரியோதனன் இந்த இளம்பராயத்திலே இவனுக்கு பேர்பட்ட பலம் இருக்கிறது இவனை விட்டு வைக்க சந்திரமாக குளிக்க முடியாத குளத்திலே ஊர்வசியை நாட்டினான் யார் ஊர்வசியா ஜாவலோகத்தில் இருக்கக்கூடிய ஊர்வசியா அவன் நாட்டினா யார் பாக்குறது ஊர்வசியா மகராஜா டேய் மணிகண்டா இருங்க மகராஜா அந்த டவுல குத்துறா போடா டேய் கடை வாங்க நீ குத்துறா போடா உள்ள ஐயோ பாஞ்சாங்க பாஞ்சா ஐயோ வயிறு தள்ள ஆட்டு பாரு அவன் வயிறு அச்சோட தள் தான் ஆட்டு வயிறு ஆடி மாசத்துக்குள்ள ஊசோட்டு தான் சாப்பிடுறேன் இவனை விட்டு வைத்தமையானால் வாலிப வயசுல என்ன செய்வானோ ஆமாங்க. அப்படி என்று மனதிலே பொறாமை கொண்டு கொண்டு குளிக்க முடியாத குளத்தில் அதிலே குளிக்க செய்தான். ஏய், உண்ணபடியான உணவிலே ஆமா. விஷத்தை கலந்து வந்து ஐவே ராஜாக்களை உணவு செய்தான். தேவையா? நாங்கள் 5 பேர்களும் அந்த சாதத்தை புசிக்கிற போது ஆத்தரக மாமாகி சிவ நாராயணமூர்த்தி ஐவ ராஜாக்களை அப்படி என்று கரிவந்தாக தலைவடியில் கொண்டு நாங்க சாப்பிட போது சாப்பிடுறதுக்கு முன்பாக அந்த வழக்கை அமைத்துட்டு போட்டாரு. ஓ வேற கழிச்சு விட்டாரு ஏய், அப்பொழுது என்னுடைய தமையன் தம்பி 4 பேர்களும் வழக்கு நின்று விட்டது. அப்படி என்று போஜன புசிக்கா வண்ணமாக எழுந்து வெளியே வந்துட்டாங்க. ஆமா ஏன்னா என்ன சாப்பிடுறது நான் இருட்ட பாத்திரம் வெள்ளிட்ட பாத்திரம் நீங்க பின்ன பீத்துறாளா என்னக்கா அவன் எத்த பாத்திரம் ஏய், எனக்கு என்ன பேரு சாப்பாடு பிரினா சாப்பாட்டு பெரிய ஆமா நான் வெள்ளிட்ட பாத்திரம் எத்த பாத்திரம் 5 பேர் சாதத்தையும் நான் ஒருவனே புசித்தேன். ஓ சாப்பிட்டு விஷம் கலந்த சாதம் ஆமா அது சும்மா விடுமா அதானே அந்த விஷமா அதனுடைய தலைக்கு ஏறி ஓ என்ன வசம் வந்து போச்சு சாப்பிட்டு மூச்சு வந்து விட்டீங்க ஆமாண்டா அப்படி மூச்சடைந்து இந்த பூமியிலே விழுந்த போது பார்த்தான் துரியோதனன் இதுதான் சமயம் அப்படி என்று கால் நதியிலே கொண்டு வீசி விட்டான். இப்போ நதியில வீசிட்டான் பாருப்பா அந்த கங்கா நதியானது அந்த பள்ளத்து தூவார வழியாக நாகலோகம் எடுத்து போய் சேர்த்து அந்த நாகலோகத்திலே கூடிய நாகமெல்லாம் என்னை கடித்த போது அந்த விஷத்தை முடித்து அது ஒரு விஷம் இது விஷம் தூக்கி நாகத்தோட விஷம் ஆமா. ஏற்கனவே அந்த விஷத்தை அது முடித்து விஷம். ஆமாண்டா அந்த விஷத்தை இந்த விஷம் முறித்து. முறித்து தூங்கி எழுந்தவன் போல இருந்தேன். ரோயப்பா அப்படி இருந்த போது பார்த்தார்கள் அந்த வீரர்கள் அவன் தலைவராக இருக்கக்கூடிய நாகராஜனத்தில் சென்று என்ன ஒப்படைக்கின்ற போது எங்களுடைய வீரர்களுடைய விஷத்தை அறிந்து சாகாமல் உயிர் பெற்றாயே அப்படி என்று 7 ஜாதி லஞ்ச விஷத்தை கட்டளை. 7 ஜாதி சரி வசமா சரி ஆமாண்டா ஒரு ஜாடி அல்ல 2 ஜாடி அல்ல 7 ஜாடி நஞ்சு விஷத்தை பிடிச்ச போது அப்ப நான் எழுதி எப்படி நிக்கிறேன் கருத்தை தியாகமும் கருத்தை உடலுமாக ஓ பருத்து உடலுமாக ஆமா நான் எழுதி நிக்கிறேன் அப்ப வந்ததான் எனக்கு அந்த உருவம் ஆமா ஏங்களும் நல்லா சோப்பா தான் பிறந்தோம் நல்ல ரசிங்க அப்படி கருத்தை தியாகமும்
உள்ளமும் பெருத்த உடலுமாக நான் நாகராஜ முன்னே தோன்றிய போது மாதா நாகராஜர் இவ்வளவு விஷத்தை அறிந்து சாகாமல் உயிர் பெற்றாயே இதற்கு பரிசாக எனது மகளாகிய நாகக்கண்ணியை நீ விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை இட்டார் நாகராஜன். அதுக்கு மறுப்பு நான் என்ன சொல்றேன், ஐயா உன்னுடைய மகளுக்கு ஏற்ற கணவனான அல்ல, உன் மகளுக்கு அழகு என்ன, நாலு இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, என்னுடைய வம்சத்திலே நீ பெண் கொடுப்பதற்கு உறுதி என்றால் என்னைக்கு அந்த என் தம்பி ஆகிய அர்ஜுனன் இந்த வழி மார்க்கமா வருவான், அவனுக்கு உன்னுடைய மகளை கொடு அப்படி என்று நான் மறுப்பு தெரிவித்த போது பார்த்தா நாகராஜன் இவ்வளவு விஷத்தை அறிந்து நீ சாகாமல் உயிர் பெற்றதினாலே நீ சொம்மாக போகப்படாது அப்படி என்று அந்த கதையை எனக்கு பரிசாக தர கொடுத்தான். ஆதிசேஷன் வச்சிருக்கக்கூடிய கதை இல்லையா, அந்த கதையை எனக்கு பரிசாக கொடுத்த போது அந்த கதையை கையில கரத்தில் ஏந்தி கொண்டு நான் எப்படி வர்றேன், அந்த சத்துருவாக கதையை பரிசாக பெற்று நான் அகஸ்தலாபுரி பட்டம் வந்திருக்க போது பாட்டான் துரியோதனன் இவன் விஷத்தை கலந்து சாதத்தை கொடுத்து நதியில காலுக்கு விலங்கிட்டு நதியில கலாசி வீசி விட்டாலே சாகா உயிர் பெற்று வந்து விட்டாரே படுக்கறையில பலவித விஷயங்களை கொண்டு வந்து கடிக்க செய்தால் அதில் தப்பி உயிர் பிழைத்து நான்காவது முறையாக பூண்டோடு ஒழிக்க வேண்டும் அது எண்ணம் கொண்ட துரியோதனன் என்ன பண்ணா ஓயா கட்டி அரக்கு மெழுகு வெடுகு சொல்ல முடியாது பலவித தீக்கரியை கொண்டு வந்து மாளிகை ஒன்று அமைத்து ஐவர் ராஜாக்களையோ தாயோடு ஆறுதரத்தால் எங்களை தந்திரமாக தாவனக்குள்ள அழைத்து குடிப்புற செய்து மந்திரியாகிய புரோதனை விடுத்து 48வது நாளே தீயிட்டு கொடுத்தபடியாக கட்டளையிட்டான் துரியோதனன். இந்த மாளிகை ஏற்படுத்தி உள்ள கனக சிப்பி ஆச்சாரியம் என் சிறிய தந்தையாகிய விதுர மகாராஜனுடைய அனுகிரகத்தினாலும் மாளிகை உள்ள சூட்டத்தை அறிந்து 48வது நாள்ல எங்களை கொழுந்துவதற்காக வந்தான் புரோசனன். 48வது நாள் அவனுக்கு வந்து நிறுத்தின மாளிகை ஏறிய வேண்டும், நம்மளும் தப்பி பிழைக்க வேண்டும் அப்படி என்று ஈசான்ய மூலிகை சர்வவர்த்திக்கு தீ அணைத்து என் சமயன் தாய் தம்பி அனைவர்களும் மாறு மேலே முதுகு மேலையும் பக்கத்திலே அழுத்திக் கொண்டு நடு துணை எட்டு உதைத்து சொர்ணகபாத வழியாக இடும்பாவனம் சார்ந்து நித்திர கலையா வண்ணமாக அங்கனமே இருக்கக்கூடிய வட்டப்பாறையில அந்த வளைத்து விட்டு நான் காவல் கொண்டிருக்காங்க. அப்படி காவல் கொண்டிருக்கின்ற போது அங்க நடந்ததுன்னா
அவன் தங்கையாகிய மும்மலகண்ணி. மும்மல கண்ணியும் இருவரும் மங்களமே வாசம் செய்திருக்கிற போது ஆமா பார்த்தால் இரும்பாவதியானவர் அண்ணா நம்மளுடைய வனத்திலே நரக வாடையாவது வீசுகின்றது. இப்போது எனக்கு விளையாடுகிறேயானால் நான் சென்று வேட்டையாடி உனக்கு மாமிசம் கொண்டு வரேன் அப்படி என்று தமிழத்தில் விடப்பட்ட இடும்பாவதியானவர் அப்படி புசிப்பதற்க ஆவலோடு ஓடி வந்தவோ என்னுடைய முகத்திலே விழித்த போது அத்தான் என்று அழைக்கிறான். ஓ மாமான்னு கூப்பிடுறாங்க. காரணம் தான் அது என்ன கரமாந்திரமா? கரமாந்திரமா? சாப்பிடறதுக்காக ஆவலோடு ஓடி வந்தவோ முகத்திலே விழித்த போது அத்தான் என்று அழைக்கிறான். அண்ணா என்னமோ காரணம் இருக்குது. அந்த காரணம் எப்படி என்றால் ஏற்கனவே ஏற்கனவே அந்த இடும்பாவதியானவன் பிறந்ததே அரக்கர் குலம் இல்லையா? அப்படி அரக்கர் குலத்துல பிறந்து 3 சனத்தோடு பெண் பிறந்தவன் இடும்பாவதியானவன் சிவபெருமானை குறித்து அருளாகவத்தை செய்து அல்லது ஆண்டவா என்னை போல பிறக்கக்கூடிய மாதர் குல மாணிக்கத்திற்கெல்லாம் 2 சனத்தோடு வைத்து படைத்திருக்கின்றாய். எனக்கு மட்டும் 3 சனத்தை வைத்து படைத்தாயே, அதனுடைய காரணம் என்ன? அப்படி என்று சிவபெருமானை கேட்கின்ற போது பார்த்தா சிவபெருமானவர் அல்லது பெண்ணு நீ பிறந்ததே அரக்கர் குலம். அப்படி அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் அருள்காலோ நிகழ்காலோ 3 காலத்தை 3 மனதால் சொல்லக்கூடிய திடதகிரத்தோடு பெண் பிறந்தவர். அப்பேற்பட்ட திடதகிரத்தோடு பெண் பிறந்து ஒரு வீரனை திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக உனக்கு 3 சனத்தை வைத்து படைத்தேன். அப்படி என்று சிவபெருமான் தெரிவித்த போது அப்பேற்பட்ட ஆடவரை நான் எங்கே கண்டு தேடுவது? அப்படி என்று இந்த இடும்பாவதி கேட்கின்ற போது எப்பொழுது ஒரு ஆடவன் முகத்தை விழித்து 3வது சனம் எப்பொழுது மறைதோ அவனே உனக்கு ஏற்ற கணவன் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் இடும்பாவதி ஆனவன் ஒரு சனம் தன்னை தானே பார்த்து விட்டது. பரவாயில்ல அவனா நினைச்சிட்டோம் அவரோட விசிறுப்பு தான் பார்த்தேன். ஏன்னா பூஜை பார்த்த உடனே ஓரமா இருக்குது இல்ல சிவபெருமான் கொடுத்த வரத்தின் பிரகாரம் இவரையே நமக்கு எந்த கணவன் அப்படி என்று அத்தான் என்று அழைக்கின்ற போது நான் என்ன சொல்ற மறுப்பு? அம்மா நாங்க அரக்க மாளிகையில இருந்து தப்பிச்சு வந்ததே தம்பரா முன்னியம். நீ பொழுது பேர்பட்ட வார்த்தை தெரிவிக்கின்றாயே, இது ஆகாது, நீ வந்த வழி போ அப்படி என்று நான் வழி கூட்டுகின்ற போது அவ போறவளா தெரியல. அது ரொம்ப நம்ம மண்ணுக்கு சிக்கிது. அப்படி என்று பார்த்தால் இடும்பாசூரன் ஆளவன் தங்கை சென்றாரு அப்படி என்று தங்கையை தேடி வருகின்ற போது பொண்ணுக்கு தாய் தம்பி நித்திரை கலந்து கண் விழுந்து பார்த்தா பக்கத்துல மாண்டு போயிருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய காடு அல்லது மாளிகை எல்லாம் இருந்தோம் இப்ப காதகத்தில் இருக்கின்றவே காலம் என்ன? அப்படி என்று கேட்கின்ற போது அம்மா நம்மளை வாழ்வதற்காக மாளிகைக்குள்ள அனுப்புற துரியோதனை மாளிகையோடு மாளிகையாக எரிஞ்சு சாம்பலாக்குவதற்காக நம்மளை கொல்லுவதற்காக சித்தப்பாருடைய வழியாக இந்த சேர்த்தேன். அப்படி என்று இந்த நடந்ததை நான் தெரிவித்த போது உடனே இடும்பாவதியானவர் என் தாயாக குந்தமாதேவி காலை கட்டி பிடித்தாள். ஏ இந்த வனத்தின் கண்ணிலே தந்தைக்கு தந்தையாகவும் தமிழருக்கு அவரு உங்களுக்குள்ள தலைவர் மாண்டார். ஆதரவு ஒருவர் கிடையாது. என்னை மருமகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று இடும்பாவதியானவர் அழைக்கின்ற போது எங்க அம்மா என்ன கேக்குறாங்க? என்னவோ லவ் பண்ணிட்டாங்க விடு. இருக்கட்டும் அப்படி குத்தா இருக்கு. அதனால அந்த பொண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்று என் தாயாக குந்தமாதேவி கேட்கின்ற போது அம்மா எனக்கு முன்னதாக அண்ணா இருக்காரு தருமனந்தர், அவருக்கு உன்ன கல்யாணம் ஆகல. எனக்கு தான் மொழி போச்சு. மேலுக்கு நல்லா சொல்றான், உள்ளத்துல பாசம் இருக்குது. ஏன்டா ஒரு பெண்ணானோட ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி சொல்றா, அதை நம்ம தட்டி கழிச்சு வர முடியுமா? கொடிய பாவம் அது. சுத்தமா சத்தியமா கரும்பு போய் துண்ணணும். திருப்பி வாங்கறேன். யானை போய் முடிச்சு உள்ள விட்டு அப்பதான் விட்டுருவேன். வாங்கலாம் அப்பொழுது எங்க அண்ணன் தருமர் தான் சொன்னாரு, தம்பி வீமா இப்ப நான் திருமணம் செய்தா நீ அந்த பெண்ணை திருமணம் ஏத்துக்க கல்யாணம் பண்ணிக்க.
கண்டிப்பா செய்யறேன் அப்படி நான் தெரிவித்த போது அங்க இருக்கக்கூடிய முருக மத்துக்கு எங்க தருமர் போய் தாலி கட்டுறாரு அண்ணன் அன்று முதல் கொண்டு அது சாதாரண முருக்க மரம் தான். தர்மன் அந்த தாலி கட்டிய போது கல்யாண முருக்க மரம் அது பேராச்சுடா. இப்ப கூட திருமணம் செய்வதற்கு முன்பாக ஒரு அரசாணி கால் ஒன்று ஊன்றி அதுக்கு காப்பு அணிந்து பிறகுதான் பெண்கள் கழுத்திலே மாங்கல்யம் சூடுவது. அன்று நாங்க ஏற்படுத்த தான் இருக்கு. எப்படியா என்னத்தா எப்ப கட்டினா கட்டி பண்ணிருக்கலாம். நமக்கு செய்த கட்டிருப்பான் அன்று நாங்க செய்ததான் இன்று நடக்குது. உடனே இடும்பாவதி காலத்துல மாங்கல்யம் சூடி இல்ல வாழ்க்கை ஈடுபட்டு 3.25 நாளைக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாயம் பிள்ளையமாக அந்த இடும்பாவனத்தை பட்டம் சூட்டி எங்க சார்ந்தோம் 303 சார்ந்து அங்க இருக்கக்கூடிய பக்காசுரனை வளைத்து பிராமண வடிவத்தோடு அங்க மேசலது காலங்க தங்கியிருக்கின்ற போது பாஞ்சாலபுரி பட்டணத்திலே பாஞ்சால மன்னன் ஆனவர் இச்சா சுயவர வேல் விஜயாளித்து அவரை 55 லட்சமானதுக்கெல்லாம் நிருபம் எழுதி அனுப்பிச்சிருந்த போது சண்டியே பிராமண மூலியமாக அந்த நிருபத்தை கண்டு பாஞ்சாலபுரி பட்டணம் நடத்தி அந்த மலையா வில்லை வளைத்து குளிர் போல் மேடி தேவியை திருக்கல்யாணம் செய்தால் தம்பியாச்சின அவர் திருக்கல்யாணம் செய்து தாயாகி குணவாதி இடத்திலே வந்து அம்மா நாங்கள் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கோம். நாங்க சொல்றது கன்னிதான். எங்க அம்மா கொண்டான்னு கேட்டுட்டு கனின்னு கேட்டா பழுது எப்படியா பேருக்கு திருடா கனியாண்டு கேட்டா பழுது. அதனால அப்படியா இருந்தா 5 பேரை வந்து உண்ணுக்கோ அப்படியே வந்து வார்த்தை தெரிவித்து விட்டு வெளியே வந்து பார்த்தா கன்னிகையா நிக்கிறாங்க அம்மா. அடாடா இந்த கன்னிகையை கனி என்று நினைத்து 5 பேருக்கு நான் பாகம் போட்டு விட்டானே அப்படி என்று வருத்த முடிகின்ற காலங்களில் அப்பொழுது தமிழாகி திருமணம் அம்மா யாதொன்றுக்கு நீ அஞ்ச வேண்டாம். தாய்க்கு சிறந்த கோவிலம் இல்லை, தந்தை சொல்லுக்கு மிக்க மந்திரம் இல்லை. நீ தெரிந்து சொன்னாயோ அல்லது தெரியாமல் சொன்னாயோ உன்னுடைய வார்த்தை பிரகாரம் 5 பேரும் தாய்க்கு சாம நாங்க பாதுகாக்கிறோம். அப்படி என்று என் தாயாக குந்தமா தேவிக்கு ஆறுதல் கூறிவிட்டு எப்போ நாங்க அகஸ்தமாபுரி பட்டணம் வரோம். வந்தா என் பாட்டன ஆகிய 886 வயது படைத்த வீட்மாச்சாரியானவர் எங்களுக்காக நாடு கேட்கிறாரு. எங்க பெரியப்பா யாரு எங்க பெரியப்பா திருதராட்டிதா திருதராட்டிதான் அவருக்கு கண் போன்ற நாடு சொல்லியே கொடுத்தாரு. ஆண்டா ஏன்னா அவர் என்ன கொடுத்தாரு நாடு என்னடா எனக்கு கண் போன்ற நாடு இது. அது எப்பத்தி நாடு 3வது தலைமுறை ஏயாதி மன்ன ஆளக்கூடிய நாடு இது 36வது தலைமுறை. இப்ப எப்படி நாடு காண்டாவனம் சொல்ல முடியாது. ஈச்சை காட்டை காமித்த போது அந்த காட்டை அனுகத்தினாலையோ வாய்வு தேவனுடைய அனுகத்தினாலையோ காட்டழித்து நாடாக்கி சூட்டி நன்கால முறையில் நாங்கள் அரசாட்சி எப்படி செய்யறோம். என் தம்பியாக அர்ஜுனர் மெய்காப்பாளனாகவும் நன்கான முறையிலே என் இந்திராபுரத்தை யார் ஒரு குறைபாடு நடவடிக்கை அரசாட்சி நாங்க செய்து வருவோம். எங்க மாமா சிவநாராயணமூர்த்தி வந்திருப்பதாக